जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்குமே நமக்கு ராசி பலன்கள், ஒவ்வொரு மாசத்துக்குமே நமக்கு என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் நமக்கே புரியாத புதிதாக இருக்கும். சில விஷயங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ராசிக்கு சொல்றது அடுத்த ராசிக்கு அப்படி இருக்குமோ, இந்த ராசிக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு ராசி வீண் வார்த்தையால் குடும்பத்தில் சண்டை வரும் ஒரு ராசிக்கு. அதே போல இன்னொரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தேவையில்லாம அலுவலகத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னொரு ராசி அவசரத்துல முக்கியமான பொருளை விட்டுட்டு போய் அதனால சில பிரச்சனைகள், அதனால சில விஷயங்கள் இதெல்லாமே வரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க போய் தலையிட்டு அதுல போய் மாட்டிக்கொள்ளுறீங்களா? யாரோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது, அதை நீங்களா போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போறது அப்படிங்கிறத நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க மேஷ ராசியில இருந்து போவோம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல. அதாவது உங்கள் பேச்சு திறனே உங்கள் பலமாகவும் ஒரு பிரச்சனையாகவும் மாற இருக்கிறது. சோ இப்ப நான் சொன்ன முதல் விஷயத்திலேயே நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாரிடமும் கலகலப்பாக பேசக்கூடியவர்கள் நீங்க. யாருக்கிட்டே அதாவது சில பேர் ரிசர்வ்டு டைப்பா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா பேசக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மாசத்துல மனைவி கணவன் கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. யாரு? மனைவி கணவர்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. இந்த மறைச்சு அந்த உண்மை தெரிய வரும்பொழுது அது வீண் வாக்குவாதமாக மாறும், பிரச்சனையாக மாறும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் சில இதுக்குதான் நம்ம சொல்றது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுவா இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கணவன் மனைவின்னு ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஒரு என் கணவரா அப்படி கிடையாது, என் மனைவி அப்படி எனக்கு தெரியாம செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கணும். சோ இந்த ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால முக்கியமா இந்த விஷயம் இருக்கு. ரெண்டாவது, கணவன் மனைவியிடையே மூன்றாவது நபரின் பேச்சை கொண்டு வராதீர்கள். இது பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகப்படுத்தும் சில நேரங்களில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு குடும்பத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் சில பண்ணக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மாமியாருக்கு உடல்நிலை அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும், மன உளைச்சலை கொண்டு தள்ளும். அவங்களுக்கு வீண் மன உளைச்சல், என்ன இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையில இருக்காங்க, என்ன இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில கணவன் மனைவிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை இந்த ஆகஸ்ட் மாசத்துல அப்படின்னு சொன்னா, குழந்தை அபார்ஷன் ஆறது, குழந்தை இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலை தருது. யாருக்கு? இந்த கணவன் மனைவிக்கு சிறு மன உளைச்சல்களை தருது. நடா இந்த மாதிரி இருக்க நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு, இதுல திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு. அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு. ஆனா இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே நான் ஒரே ஒரு விஷயம், 3 குணம் 38 யோசனைன்னு சொல்லுவாங்க. காலையில ஒரு குணமா இருந்தா மத்தியானம் ஒண்ணு, மத்தியானம் ஒன்னா இருந்தா பொழுது விடிஞ்சா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். சில குழப்பங்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக இருதார யோகம் உண்டு. 2 தாரம் கண்டிப்பா உண்டு, வேற வழி இல்லை. ஏன்னா முதல் தாரம் அப்படிங்கும் போது பிரச்சனை. இன்னைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் டிவோர்ஸ் ஆகாம தான் இருக்கு. இன்னைக்கும் 2வது கல்யாணம் பண்ண முடியாம 3 வருஷம் 5 வருஷம்லாம் இன்னைக்கும் அப்படியே தகச்சுன்னு இருக்காங்க. என்னடா இது, நம்மளால இப்படியும் கால் வைக்க முடியாம அப்படியும் கால் வைக்க முடியாம நம்ம இன்னைக்கு சிரமப்பட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. 2வது, குடும்பத்துல உங்களுடைய சகோதரன் சகோதரி, உங்களுடைய லவ்வர்ஸ், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இதுல எல்லாம் நீங்க
கரெக்டா சந்தேகம் இல்லாமல் கரெக்டா கொண்டு போகணும். லவ்ல கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேசாம இருக்கிறது, மெசேஜ் அனுப்பாம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வரும். கொஞ்சம் அதாவது ஏதாவது ஒரு கோபதாபத்தினால் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். கவனமா இருங்க. ஒண்ணு. அடுத்ததாக அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அப்படின்னு எடுத்தா ஒரு நேரத்தில் பல வேலைகளை எடுத்துக்கொண்டு எதையும் முழுமையாக முடிக்க முடியாமல் டென்ஷனாக ஏற்படலாம். ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சாலே சரியா இருக்கு. நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சாரேன் சார், நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சாரேன் சார், அதை முடிச்சாரேன் சார், எல்லா வேலையும் நீ உன் தலையில எடுத்து போட்டு எல்லாத்தையுமே பாதியில நிறுத்தி வச்சிருந்த அப்படின்னு சொன்னா சரியா வராது. உனக்கான வேலை என்ன உண்டோ அதை கரெக்டா பார்த்துக்கோ. சக ஊழியர்களிடம் அலுவலக ரகசியங்களை பகிர வேண்டாம். நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், எதையுமே வேண்டாம். என்ன நீ செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ கரெக்டா பண்ணு, கரெக்டா வச்சுக்கோ. அப்பதான் உனக்கு சரியா வரும். நீங்கள் சொன்ன ஒரு தகவல் வேறொருடனும் பின்னர் அந்த விஷயத்தை நீங்கள் ஏன் சொன்னீர்கள் என்று விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீ தேவையில்லாம ஒருத்தர்கிட்ட நீ ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பேச போக அது வேற விஷயமா போக நீ அந்த இடத்துல போய் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய யாரு உனக்கு மேலதிகாரிகள் கிட்ட நின்று நீ பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ ஏன் அந்த வேலையை பாக்குற அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு கேட்பான். தேவையா நமக்கு இது? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமா. புதிய வருமான வாய்ப்பு கிடைத்தாலும் அது வேகமாக செலவுகள் வரலாம். ஆன்லைன் முதலீடுகள், அதே போல ட்ரேடிங், கிரிப்டோ எதுவாக இருந்தாலும் லாபம் வரும். ஆனால் விளம்பரங்களில் அவசரமாக பணத்தை செலவு பண்ணி எதுவும் பண்ணாது. பொறுமையா எதுவா இருந்தாலும் பண்ணும். கொடுத்த பணம் திரும்ப வருவது தாமதம் ஏற்படலாம். பணமா இருந்தாலும் கொடுத்த பணம் திரும்ப வர்றது தாமதமாகும். ஆன்லைன் டிஜிட்டல் அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத வாட்ஸ்அப் மெசேஜ், அதே போல இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்தது. உங்களுடைய பாஸ்வேர்ட் பகிர்றது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஒண்ணு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கடன் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா சில பேருக்கு இந்த பண வருவாய் அப்படிங்கிறது உண்டு. சில பேருக்கு பணம் வரும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும். தகப்பனாருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கொஞ்சம் வரும். அதாவது அவருக்கு பாத்தீங்கன்னா சடன்லி சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான சில தகப்பனாருக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சோ அதை கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. குரு உச்சமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு சில விஷயங்கள் குடும்பத்துல, ஆனால் தகப்பனாருக்கு சில பாதிப்புகள் உண்டு. கொஞ்சம் தகப்பனார கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உன்னுடைய ஒரு உறவு, உன் கூட இருக்கக்கூடிய ஒரு உறவு, உன்னுடைய ரத்த பந்தம் உன்னை விட்டு பிரிஞ்சு போகும். உன்னை விட்டு வெகு தூரம் போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல செகண்ட் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. வீடு வாங்குற விஷயமா நீங்க பேசலாம், உனக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். அதே போல பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் ஆசிரியர் சொல் பேச்சு கேட்டு நல்லா படிச்சு சில விஷயங்கள் நிறைய சக்சஸ் பண்ணுவாங்க. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு நிறைய சக்சஸ் சில விஷயங்கள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு துப்புரவு பணியாளர்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அரசாங்கத்தினால் சில நிறைய நல்ல வாய்ப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் நான் பண்றேன் சார், நான் ஒரு டாக்ஸி ஓட்டுறேன், நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், நான் சில விஷயங்கள் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா வருமானம் சற்று ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். சில போட்டி பொறாமைகள் இருக்கதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சில விஷயங்கள் சரியா வரும். உங்க தொழில நீங்க இது பண்ணிட கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. உங்களுடைய அடுத்த விஷயம் நீங்க நல்லா வரத்துக்கு என்ன செய்யணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க எனக்கு போன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சோ உங்களுடைய பண வருவாய் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வரத்துக்கு என்ன பண்ணணும், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், உடல் நலமாக இருந்தால் அதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதே மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க. வாழ்க்கையில மிதுன ராசி நீங்களும் நிறைய குழப்பம் இல்லாமல் சக்சஸ் பண்ணலாம். சுபம்.